ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் காமராஜர் அவரை பற்றி என்ன மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய சுதந்திரத்துக்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காமராஜர். அவர் தான் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா பிடி தியாகராயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதி கட்சியில் இருந்தவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் முதலாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பிடி தியாகராயர், சென்னை ஆயிரவிளக்கு பகுதி. சுதந்திரத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது காமராஜர். ஆண்டு பார்த்திங்கன்னா 1956. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை காந்தி, என்எம் சுப்ராயன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது சரி. இதில் பார்த்தீங்கன்னா தட்சிணா காந்தி ராஜாஜி, அதுவும் சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமி, அதுவும் சரிதான். 1, 2, 4 சரி. மூணாவது பார்த்தீங்கன்னா தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். காமராஜை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார், இது சரிதான். அடுத்து பாருங்கள். 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார், அது தப்பு. அடுத்து பாருங்கள். குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது, அது சரி. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. ரெண்டாவது தப்பு. அடுத்து பாருங்கள். 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேலூர் சிறையில் தான் இருந்திருப்பார். பார்த்துக்கோங்க. விருதுநகர் நகராட்சி தலைவராக எப்போ காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, 1941. அடுத்து பாருங்கள். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டும் பார்த்துக்கோங்க, 1952. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார், அது சரிதான். அடுத்து பாருங்கள். அவர் மார்ச் 12, 1931ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார், அதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள். அவர் 1926ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தார், அது தப்பு. 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள். 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காமராஜர் தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டவர் காமராஜர். இயரும் பார்த்து வச்சுக்கோங்க, 1933. அடுத்து பாருங்கள். காமராஜர்னு அரசியல் குரு நமக்கு தெரியும், சத்தியமூர்த்தி. அடுத்து பாருங்கள். 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் நமக்கு தெரியும், பாரத ரத்னா விருது. பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு 1976 கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள். காமராஜர்னு அரசியல் குரு யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. அதே கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள். சட்டம் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் சொல்லியிருப்பார். இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். 1940ஆம் ஆண்டு காமராஜர் வர்தா சென்று சந்தித்தது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காந்திஜி. அடுத்து பாருங்கள். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது
தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியது வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காமராஜர். அடுத்து பாருங்கள், ஸோ காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9 ஆண்டுகள். அவர் பார்த்தீங்கன்னா 1954 1963 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருப்பார். 9 வருடம் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ ராஜாஜி பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அதனால் 1954 வந்து ராஜாஜி வந்து பதவி வந்து விலகி இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து நமக்கு தெரியும் காமராஜர், 1956. ஸோ அவ்வளோதான் வந்து காமராஜர் பற்றி ஸோ கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அவருடைய பிறந்த நாள் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அவருடைய பிறந்தநாள் வந்து ஜூலை 15. அந்த ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.